ஏய் மச்சான் வாட்ஸ்அப், நீ எங்க இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ரூம்லயா இருக்க? சச்சா இல்லடா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பிஸியா? பார்க்கு பீச் பொண்ணுங்கன்னு தானே நீ பிஸியா இருப்ப. டேய், நீ பெரிய சீனாக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னடா கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நீ வேற, நாளைக்கு என்னோட ஹவுஸ் வார்மிங்டா. நீ காலையில வந்துரு. ஹவுஸ் வார்மிங்கா? வாவ், சூப்பரா கலக்குறடா. பசங்களாம் வந்துருவாங்கல்ல? ஆஃப் கோர்ஸ். உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை மறந்துட்டேன்டா. அம்மா தான் ஞாபகப்படுத்தினாங்க. எனக்கு தெரியும்டா, உங்க வீட்ல உங்க அம்மா மட்டும் தான் என் மேல அன்பா இருப்பாங்க. டேய், நீ சீக்கிரமா வந்துரு. காலையில 10 மணிக்கு பால் காய்ச்சறாங்க. ஐயோ, காலைல 10 மணிக்கா? டேய், 10 மணிக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குடா. அப்ப நீ அந்த கம்பெனியையே விட்டுட்டியா? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி போர் அடிக்கலையா உனக்கு? இனிமேலாவது செட்டில் ஆக பாரு. டேய், இத பாரு, பணத்துக்காகலாம் என்னால வேலை செய்ய முடியாது. நாம ஃப்ரீடமா கிரியேட்டிவா ஏதாவது செய்றோம் பாரு, அப்ப கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. ஏ ஆல்வேஸ் லவ் யுவர் ஜாப், நாட் யுவர் கம்பெனி. எப்போ உன் கம்பெனி உன்னை கால வரும்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல. இவ்வளவு பெரிய பிலாசபில சாதாரண ஆள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்டுங்கிறதுனால உனக்கு ஃப்ரீ. எப்படி? நல்லதா இருக்கு. நீ இப்ப எந்த கம்பெனிக்கு போற? உனக்கு தெரிஞ்ச கம்பெனி தான்டா, பினாக்கிள். ஆனா இன்டர்வியூ ரொம்ப டிஃபரெண்டா இருக்குடா. இட்ஸ் த்ரூ ஃபோன். ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி போன்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன்டா. அதே சமயம் ரொம்ப கன்ஃபியூஷனாவும் இருக்குடா. எதை பத்தி கேட்க போறானே தெரியல. டேய், போன்ல தானடா எல்லாமே ஈஸி ஆயிடுச்சுல. சொல்ல வேண்டியதை ஓபனா சொல்லிடு. நான் ஒரு தடவை அட்டெண்ட் பண்ணிருக்கேன்டா. அப்படியா? நீ அட்டெண்ட் பண்ணிருக்கியா? டேய், 2 நாளா இது பின்னாடி தான்டா சுத்திக்கிட்டு இருக்கேன். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எனக்கு சொல்றியாடா? டேய், அது வந்து காமனா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் கூகுள்ல தேடினாலும் கிடைக்காது. அப்புறம் உன்னோட பொறுமை, நீ நடந்துக்கிற முறை, இத வச்சே உனக்கே தெரியாம புரிஞ்சுப்பாங்க. லைக் an aptitude test. அது சரி, உங்ககிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க? அதுல எக்ஸாம்பிள் சொல்லு. என்கிட்ட கேட்ட கேள்வி ஒரு டைம் லிமிட்குள்ள என்னென்னமோ கேட்டாங்க. என்னெல்லாமோ பதில் சொன்னேன். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கூட என் மனசுல இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. நாம எப்படி நடந்துக்கிறோம் அதை மட்டும் தான் அவங்க பாக்குறாங்க. டேய், இருந்தாலும் ஒரு கொஸ்டினாவது உனக்கு ஞாபகம் இருக்கும்ல? சரி, ஒரே ஒரு கேள்வி சொல்றேன். நல்லா கவனமா கேட்டுக்கோ. மறுபடியும் கேட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணாத. எஸ், ஐ அம் ரெடி. சொல்லு. ராம், நீ ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு இருக்க. திடீர்னு ஒரு இடத்துல வழி 2ஆ பிரியுது. ஒரு வழி உண்மைன்ற கிராமத்துக்கு போகுது, இன்னொரு வழி பொய்ன்ற கிராமத்துக்கும் போகுது. நீ போய் சேர வேண்டியது உண்மைன்ற கிராமத்துக்கு தான். ஓகே ஓகே. இந்த 2 கிராமவாசிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. உண்மை கிராமத்துல இருக்கிறவங்க உண்மையை தான் பேசுவாங்க, பொய் கிராமத்துல இருக்கிறவங்க பொய்ய மட்டும் தான் பேசுவாங்க. போய் சேர்ற ஜங்ஷன்ல நீ ஒரு ஆளை சந்திக்கிற. அந்த ஆளு எந்த கிராமத்தை சேர்ந்தவன்னு உனக்கு தெரியாது. அதாவது அந்த ஆளு உண்மையை சொல்றானா பொய் சொல்றானான்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அந்த ஆள் கிட்ட நீ ஒரே ஒரு கேள்வியை கேட்கலாம். அந்த கேள்வியில இருந்து, அந்த ஆள் சொல்ற ஒரே ஒரு பதில்ல இருந்து நீ உண்மை சொல்ற கிராமத்துக்கு போற வழியை கண்டுபிடிக்கணும். நீ கேட்க போற கேள்வி என்ன? அதே புறா, அந்த ஆள் சொல்றது உண்மையா போயா நமக்கு எப்படி தெரியும்? அதுதான் இந்த கேள்வியோட முக்கியத்துவமே. இதுதான் இன்டர்வியூல முக்கியமான கேள்வி. நீ என்ன டென்ஷன் ஆகணும்னு ஃபோன் பண்ணியாடா? நல்லா யோசிச்சு பாருடா. நீ இன்டர்வியூ முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துரு. அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே? ஓகேடா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. பை. உண்மை சொல்ற ஊரு, பொய் சொல்ற ஊரு. ஒரே ஒரு கேள்வி. ஆனா இந்த உண்மை கிராமத்துக்கு போற வழி அது சரியா வராது. அந்த ஆள் பொய் சொல்லிட்டானா? ஜூலி, நீ உண்மை கிராமத்துக்கு போறியா இல்ல பொய்யான கிராமத்துக்கா? ஜூலி, அநேகமான படங்கள்ல அறிவாளிங்க பயன்படுத்துற ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இதோட சைட்டுக்கு போய் நானும் பாத்திருக்கேன்.
ஒரு 8 அல்கிரிதம் படிச்சா இதை யார் வேணாலும் செய்ய முடியும். இதை எப்படி செய்யணும்னு யூடியூப்ல நிறைய செஞ்சு காட்டியிருக்காங்க. ஹேய், நிறைய நாளோ நிறைய நேரம் எடுத்து இதை சால்வ் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வேகமா சீக்கிரமா சால்வ் பண்றதுக்கு கண்ணும் பிரெயினும் விரலும் ஒரே மாதிரி வேலை செய்யணும். அதான் விஷயமே. ஓஹோ, சந்தேகம் இருந்தா நீயே பாரு. 100 எண்ணத்துக்குள்ள நான் இதை சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்படியா? ஆ, சரி, அதையும் பார்த்தலாம். இந்தா, நீ கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 91 92 93 94 95, 96, 97, 98, 99 and 100. 100. யாருகிட்ட விளையாடுற? இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா எங்க அப்பாவை சால்வ் பண்றதுக்கு இதெல்லாம் பத்தாது ராம். அதுக்கு இனிமேவாது நீ ஏதாவது ஒரு கம்பெனில நிரந்தரமா சேரணும். நீ சிரிச்சுக்கிட்டே இரு. எங்க அப்பா மேட்ரிமோனி சைட்ல பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. ம், ராம், நாளைக்கு நீ அட்டென்ட் பண்ண போற இன்டர்வியூவோட போஸ்டிங் உனக்கு தான் கிடைக்கணும். என் அப்பாவை பத்தி தெரியும்ல, இஸ் வெரி பிராக்டிக்கல். நானும் ஒரு லிமிட் வரைக்கும் தான். ராம், நீ கொஞ்சம் சீரியஸா யோசி. சிந்து, வசந்தங்களால எண்ணி முடிக்க முடியாத காலம். அதுதான் வாழ்க்கைங்கிற கியூபோட ஹைலைட். இப்பவும் கண்டுபிடிக்கப்படாத சில அல்காரிதம் அத காலமே கொண்டு வந்து தரும். குறைஞ்ச நேரத்துக்குள்ள சால்வ் பண்ணி முதல்ல வந்து நிக்கிறது இல்ல வாழ்க்கை. அன்பாலையும் புரிதலாலையும் வாழ்க்கைய அழகா மாத்தணும். ராம், உனக்கு என்னாச்சு திடீர்னு? நீ தானே சீரியஸா பேசுன்னு சொன்ன. இத பாரு சிந்து, என்னோட கெரியரை பத்தி நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். லைஃப் அண்ட் 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 யூ. Hello, எஸ், ராம் here. Ram. I'm Meera, calling from Pinnacle India for the interview. We inform you last date. Hello? Ram, can you hear me? Yeah, ma'am. Okay. Ram, you can choose the media for the interview in English or Tamil. Ma'am, I'm okay with both languages, but எனக்கு தமிழ் தான் பிடிக்கும். Okay, Ram. அப்ப நம்ம தமிழ்லயே பேசலாம். Okay, ma'am. 15 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதுக்கு கம்பெனி உங்களுக்கு கொடுக்க போற டைம் வெறும் 15 minutes தான். கேள்வி புரியலனா எத்தனை தடவை வேணாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா கரெக்டா 15 நிமிஷம் முடியும் போது 12 கேள்விகளுக்கு கிளியரான பதில நீங்க கொடுத்திருக்கணும். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். எஸ் மேம். சில கேள்விகளுக்கு அகைன் டைம் லிமிட் இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் இப்படி மாறும். ரொம்ப முக்கியமான கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி பதிலுக்கு உண்டான டைமை சொல்லுவோம். நீங்க சொல்ற பதில் தப்புனா சரியான பதில தெரிஞ்சுக்க நீங்க ஓபனா கேட்கலாம். ஓகே ஆனா மேம். லாஸ் ஆகுறது உங்களோட டைமா தான் இருக்கும். எந்த விதமான தடையும் இல்லாம நீங்க கரெக்டா 15 நிமிஷம் லைன்லயே இருக்கணும். ஓகே? ஓகே மேம். எங்க காலை தவிர வேற எந்த காலையும் அட்டெண்ட் பண்ண கூடாது. ஓகே? I'll call you back in 5 minutes. ஓகே. Wish you all success. Thank you, ma'am. Ram, Yes, ma'am. your time starts now. Okay, ma'am. நீங்க ஒரு இன்டர்வியூ போர்டுல இருக்கும்போது அங்க வேலை கேட்கறதுக்கு ஒரு பொண்ணா நான் வந்தேனா நீங்க என்கிட்ட கேக்குற முதல் கேள்வி என்னவா இருக்கும்? மேம், நான் அந்த இன்டர்வியூ போர்டுல இருக்கிற மாதிரியே பேசலாமா? எஸ் ராம், அதுதான் இப்போ எங்களுக்கு தேவை. Thank you, ma'am. மிஸ் மீரா, நான் உங்களோட ப்ரொஃபைல பார்த்தேன். இட்ஸ் குட். அட்டெண்ட் பண்ண எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் 90% அபோவ்னு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அண்ட் நீங்க நடந்துக்கிற விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க திறமையை காட்டுறதுக்காக நீங்க எங்க கம்பெனி சூஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு நான் உங்களை பாராட்டியே ஆகணும். பிகாஸ் இட்ஸ் growing now.
இப்போ ஹெச்ஆர் எக்ஸிகியூட்டிவா ஜாயின் பண்ண மிஸ் மீரா இன் ஃபியூச்சர் ஹெச்ஆரா ப்ரோமோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கம்பெனியோட எல்லா ரெக்குயர்மெண்ட்டையும் நீங்க தான் செய்ய வேண்டியிருக்கும். ஆமா ரைட் மீரா? எஸ். எஸ். அப்படின்னா கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்டாஃப்ஸை தேர்ந்தெடுக்கும் போது உங்ககிட்ட வேலை கேட்டு வர எம்பிஏ படிச்சவங்க கிட்ட நீங்க கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்? மேடம், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். வெரி குட். செகண்ட் கொஸ்டின். நீங்க இப்போ கிழக்கே பாக்குற மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. அங்கிருந்து 100 மீட்டர் இடது பக்கம் தள்ளினதுக்கு அப்புறம் 150 டிகிரி திரும்பி 200 மீட்டர் பின்பக்கமா திரும்பி நடக்கிறீங்க. அதுக்கப்புறம் 100 மீட்டர் இடது பக்கம் போய் வலது பக்கம் திரும்பி 300 மீட்டர் முன்னோக்கி நடக்கிறீங்க. மறுபடியும் இடது பக்கமா திரும்பி 100 மீட்டர் பின்பக்கமா நடந்து வரீங்க. ஓகே. நீங்க எந்த திசைய இப்ப பாத்துட்டு இருக்கீங்க? சாரி மேம், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ராம், your third ஓகே question. மேம். ஒரு கார் நம்பரோட முதல் நம்பரோட 2 மடங்கு தான் கடைசி நம்பர். 2வது 3வது நம்பர்ஸ் சேமா இருக்கு. முதல் நம்பரோட 2 மடங்கு கடைசி 2 நம்பர். அப்படி பார்த்தா காரோட நம்பர் என்ன? இட்ஸ் 4998 மேம். You are right. நெக்ஸ்ட் கொஸ்டின். யாஹுங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன? ராம், are you there? எஸ் மேம், நான் இங்க தான் இருக்கேன். மனித மிருகம். எஸ். நீங்க எதுக்காக என்கிட்ட இப்படி ஃபார்முலா நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு எதாவது தேவைன்னா என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. சார், உங்களுக்கே தெரியும், கடந்த 3 வருஷமா ஹெச்ஆர் சீனியர் எக்ஸிகியூட்டிவா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேக்கண்டா இருக்கிற ஹெச்ஆர் மேனேஜர் போஸ்ட்க்கு இன்டர்வியூக்கு ஆள் கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய அப்ளிகேஷன்ஸும் வந்திருக்கு. நானும் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்களும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா I'll get the post. It would be a great help for me. Of course, I can. நான் அந்த உதவியை செஞ்சா இல்ல அந்த உதவியை நான் செஞ்சுட்டேனே வச்சுக்கோங்களேன். What is my profit? What do you mean? I mean, எனக்கு நீ என்ன தருவ? No thanks. நான் எம்டி கிட்ட பேசிக்கிறேன். குட் மார்னிங் சார். மார்னிங். I can't do it, Meera. I know you're qualified and experienced, but கம்பெனி ரூல்ஸை என்னால வயலேட் பண்ண முடியாது. உனக்கே தெரியும்ல, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த கம்பெனியை நான் எடுத்து ரன் பண்ணி 1 year ஆக போகுது. இதுக்குள்ள கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் கம்பெனியோட மிஷனும் விஷனும் தான். மேடம், என்னோட சிச்சுவேஷன். Why you saying like this, Meera? உன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷனை பார்த்து என்னால இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியுமா சொல்லு? You can attend the interview. That's all. Anything else? No, ma'am. Thank you. Meera, one second. Yes, ma'am. I can do one thing for you, Meera. நாளைக்கு நான் ஒரு இன்டர்வியூ நடத்த போறேன் நம்மளோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்க்கு. ஒன் மிஸ்டர் ராம், வெல் குவாலிஃபைட் யங் guy. அந்த இன்டர்வியூ நாளைக்கு நீ அட்டென்ட் பண்றியா? யூ மீன் ஐ மீன் நாளைக்கு இன்டர்வியூ டைம், அதாவது 15 நிமிஷம். நீ கம்பெனியோட எம்டியா இருக்கணும். யூ மஸ்ட் பி த எம்டி ஆஃப் த கம்பெனி. நாளைக்கு 15 நிமிஷம் நடக்க போற அந்த இன்டர்வியூ உனக்கும் தான், ஃபார் ஹெச்ஆர் மேனேஜர். ஓகே? Come on, Meera. Say yes or no. Yes, I will. Thank you, madam. Thanks a lot. Good. GM போய் பாருங்க. கேட்க வேண்டிய கேள்விகளை அவர் உங்களுக்கு தருவாரு. மேம், அது யா, I can understand. அப்பா இருந்த வரைக்கும் அவர் கூடவே இருந்த ஸ்டாஃப் கோபிகுமார். எனக்கு நிறைய விஷயம் அவரை பத்தி தெரியும், ஆனா இப்ப அதை பத்தி நான் கேர் பண்ணல.
நீங்க போங்க மீரா, டோன்ட் வரி, நான் அவர்கிட்ட பேசுறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மீரா. நீ வர தயாரா இருந்தா நான் உன்னை மலேசியா கூட்டிட்டு போறேன். ம்? போங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஆ? மே ஐ? ஓகே, see you. நான் ஈவினிங் கூப்பிடுறேன். Bye. Take your seat. நோ சார், மேடம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே, கொஸ்டின்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஓ எஸ் 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 ஹியர் இஸ் இட். இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல 15 கேள்வியை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷோர் சார். மார்னிங் 10 o'clock இன்டர்வியூ. ஒன் திங், இன்டர்வியூக்கு முன்னாடி நீங்க செலக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் அதை என்கிட்ட காட்டணும். ஓகே? எஸ் சார். மீரா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். குட், வெரி குட் செலெக்ஷன்ஸ். சார் 15ல இருந்து 5 கொஸ்டின்ஸை நம்ம மாற்றணும். அது எப்படி சார்? I can help you. சார் இதுல 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, பேலன்ஸ் 3. ஓ, பேலன்ஸ் 3. அத நீ தான் ரெடி பண்ணணும். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு சார். இந்த நேரத்துல நான் எப்படி 3 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ண முடியும்? நீ தான் பண்ணணும். அது மட்டும் இல்ல மீரா, அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கணும். ஆனா நான் கொடுத்த கேள்விக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, he must answer. சார் அது எப்படி சார் சரியா வரும்? ஆன்சர் சொல்லாம அவர் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டா. அவனை ஏதாவது ஒரு பதில் சொல்ல வைக்கணும். That's your duty, மீரா. Make him to answer my questions. நான் கேக்குற கேள்விகளுக்கு அவரு பதில் சொல்லிட்டா? Of course. You fail in this game, மீரா. சொல்லுங்கம்மா. ஏமா, நான் எவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். நான் நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட் கூட பேங்க் மேனேஜரை பார்க்க போயிருந்தேன். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி லோனை புதுப்பிச்சு கொடுப்பாங்க. ஆனா இப்ப கொடுத்திருக்கிற உன்னோட சம்பள சர்டிபிகேட் பத்தாதுன்னு சொல்றாங்க. லோனை புதுப்பிக்கலன்னா வீட்டையும் நிலத்தையும் ஜப்தி பண்ணிடுவாங்களாமா. உங்க அப்பாவை இந்த மண்ணில் தான் புதைச்சோம். ப்ரமோஷன் கிடைச்சிரும் இல்லம்மா?
நீங்க இன்டர்வியூ போர்டில் இருக்கும்போது நான் வேலை தேடி அங்க வரேன்னா நீங்க என்கிட்ட கேக்குற முதல் கேள்வி என்னவா இருக்கும்? நான் அந்த இன்டர்வியூ போர்டுல இருக்கிற மாதிரி பேசலாமா? நீங்க இப்போ கிழக்க பார்த்த மாதிரி நிக்கிறீங்கன்னு வைங்க. சாரி மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மூணாவது கேள்வி, இந்த காரோட நம்பர் இட்ஸ் என்ன? 4998 மேம். ஃபோர்த் கொஸ்டின், யாஹூங்கிற வார்த்தையோட தமிழ் அர்த்தம் என்ன? ராம், are you there? எஸ் மேம், ஐ எம் ஹியர். மனித மிருகம். ஓகே மேம். நான் தந்த 2 கேள்விக்கு தப்பான பதிலா இருந்தாலும் he must answer. கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஹெட் ஆயிட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் ராம். ஓகே. ஒரு நாள் கரெக்டா 6 மணிக்கு நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்புறீங்க. 1 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கை நீங்க அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே மேம். இந்த மீட்டிங்னால கம்பெனிக்கு கிடைக்க வேண்டியது 50 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட். ம். வெளியில கிளம்பின உங்களை பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் மோசமா இருக்கிற ஒரு செக்யூரிட்டி விஷ் பண்றாரு. ஓகே ஓகே மேம். சடனா உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பார்க்க ரொம்ப அழகா இருக்கிற உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ஆபீஸ் ரூம்ல தனியா இருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களோட முடிவு என்னவா இருக்கும் ராம்? ஆபீஸ்ல தனியா இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க துணையா இருப்பீங்களா, இல்ல கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்காக போவீங்களா? கண்டிப்பா நான் என் ஃப்ரெண்டோட பாதுகாப்புக்காக அவ கூடவே இருப்பேன். பிகாஸ் ஒருவேளை நான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணனா எனக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கலாம். பட் அந்த செக்யூரிட்டியோட கேரக்டர் சரியில்லாததால என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கம்பெனியை அதை அழிச்சிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த கேள்வி ஒரு தேவையில்லாத கேள்விதான். காரணம் எனக்கு தெரியும் இந்த கம்பெனியோட எம்டி ஒரு யங் லேடி. நிலைமைய நல்லா புரிஞ்சிக்க கூடிய இந்த லேடி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள எந்த ஒரு ஸ்டாஃபையும் அங்க கண்டினியூ பண்ண ஹலோ பண்ண மாட்டாங்க. 6th கொஸ்டின், புத்திசாலியான ஒரு வியாபாரியோட கையில 30 தேங்காய் இருக்கிற 3 சாக்கு இருக்கு. 3 சாக்கையும் சேர்த்து மொத்தம் 90 தேங்காங்க. 30 செக் போஸ்ட கடந்து இந்த வியாபாரி மார்க்கெட்டுக்கு போகணும். ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும் ஒரு சாக்குக்கு ஒரு தேங்காய் டாக்ஸா கொடுக்கணும். அதாவது ஒரு டாக்ஸ் பாயிண்ட்ல 3 தேங்காய். 30 செக் போஸ்டையும் கடந்து போகும்போது இந்த வியாபாரியோட கையில தேங்காய் மிச்சம் இருக்குமா? இருக்குங்கிற பட்சத்துல எத்தனை இருக்கும்? ராம், உங்க டைம் போயிட்டே இருக்கு. சாதாரண ஒரு ஆளா இருந்தா இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணுவான்? ரொம்ப நேர்மையா 3 சாக்குல இருந்து ஒவ்வொரு தேங்காயை எடுத்து 30 செக் போஸ்ட்லயும் கொடுத்துட்டு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் இல்லையா? ஆனா நம்ம ஹீரோ 3 சாக்கு எடுத்துக்கிட்டு 30 செக் போஸ்ட கடந்து போவாரு. மீதி தேங்காவும் இவர் கையில இருக்கும். சார் வணக்கம், 3 சாக்குக்கு 3 தேங்காய். நம்ம ஊருக்குள்ளேயே டாக்ஸி கட்ட வேண்டியிருக்கே. சார் உங்களை எல்லாம் ஏமாத்தவும் முடியாது. தேங்காய் கிடைச்சா போதுமே, சாக்கையே என்ன போறாங்க? சாக்கை பத்தி தான் அவங்களுக்கு கவலை இல்லையே. 10 செக் போஸ்ட தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு சாக்கு காலி ஆயிடுச்சு. பாரம் குறைஞ்சிருச்சு. புத்திசாலித்தனமா ஒரு மூட்டையை குறைச்சாச்சு. இப்ப 2 சாக்குக்கு 2 தேங்காய் எடுத்துக்கிட்டோம். ஏன் என்ற கேள்வி. இந்தாங்க சார் 2 தேங்காய். இப்ப நான் போலாமா? என்னோட 2வது சாக்கும் காலி ஆயிடுச்சு. இப்ப என்கிட்ட மிச்சம் ஒரே ஒரு சாக்கு தான் மீதியா இருக்கு. இந்தியன் செக் போஸ்ட் ஆக்ட் பிரகாரம் ஒரு சாக்குக்கு ஒரு தேங்காய். அப்படி 26ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிற செக் போஸ்ட்ல ஒவ்வொரு தேங்காவா கொடுப்பேன். 30வது செக் போஸ்ட நான் கடந்து வரும்போது என்கிட்ட இருக்கிற சாக்குல எத்தனை தேங்காய் இருக்கும்னா மை ஆன்சர் இஸ் 25 மேடம். யூ ஆர் கரெக்ட் ராம். ஓகே, நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். அவன் பதில் சொல்லவே முடியாத கேள்வியா உன்னோட கேள்வி இருக்கணும். ராம், இந்த கேள்விக்கு 10 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க பதில் சொல்லணும். ஓகே? ஓகே மேம். தமிழ்நாட்டுல திருப்பத்தூர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டோட பேர் என்ன?
சாரி மேம், எனக்கு தெரியாது. மிஸ்டர் ராம், இட்ஸ் யுவர் பஞ்சாயத். இல்ல மேம், அது யாரு? உங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டோட பேரு TN முத்துக்குமரன். ஓ. 8வது கேள்வி. நீங்க சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு போற ஒரு டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸை ஓட்டுறீங்கன்னு வைங்க. எஸ் மேம். இப்போ கொஞ்சம் நீங்க கவனமா கேளுங்க. இது ஒரு மேத்தமேட்டிக்ஸ். இந்த கேள்வி இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். ஓகே. பஸ்ல மொத்தம் 12 பேர் இருக்காங்க. அடுத்த ஸ்டாப்ல 2 பேர் பஸ்ஸுக்குள்ள ஏறினாங்க. ஒரு ஆள் இறங்கிட்டான். அடுத்த பஸ் ஸ்டாப்ல 3 பேர் பஸ்ஸுக்குள்ள ஏறினாங்க. 2 பேர் வெளியில இறங்கிட்டாங்க. ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்டாப்ல 5 பேர் பஸ்ல ஏறினாங்க. ஆனா 3 பேரோட கையில கேஷ் இல்ல. 2 பேரை கண்டக்டர் பஸ்ல இருந்து கீழே இறக்கிட்டாரு. ஒரு ஆளுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் டிக்கெட் எடுத்தாரு. ஓகே ராம்? ஓகே மேம். அப்படின்னா டிரைவரோட வயசு என்ன? சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு ஓட்டிட்டு போற டிரைவர் நானா இருந்தா டிரைவரோட ஏஜ் 25. You're right. ராம், கொஸ்டின் நம்பர் 9. ஓகே மேம். 100 செகண்ட்ஸ்குள்ள ஏங்கிற லெட்டர் இல்லாத 100 வேர்ட்ஸ் சொல்லணும். Your time starts now. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 100. It's my answer, ma'am. You're right, Ram. Ram, It's a 10-second question and the 10th question. ஏசியாவில் அதிக ஜனத்தொகை உள்ள தீவு எது? Sorry, ma'am, I don't know. Do you want to know the answer, Ram? Yes, ma'am. கேரள மாநிலத்துல இருக்கிற வைப்பன் கரதா. ஏசியாவிலே அதிக ஜனத்தொகை இருக்கிற தீவு. ராம், here is the 11th question. Yes, ma'am. உங்க கையில ஜுரத்துக்கும் இருமலுக்கும் 2 டேப்லெட்ஸ் இருக்கு. Yes. 4 டேப்லெட்ஸ்க்கும் சேம் கலர், சேம் சைஸ், சேம் ஸ்மெல் அண்ட் சேம் வெயிட். Okay, ma'am. நீங்க இப்போ ஜுரத்துக்கும் இருமலுக்கும் ஒவ்வொரு மாத்திரையா சாப்பிடணும். எப்படி சாப்பிடுவீங்க? நான் 4 டேப்லெட்ஸையும் 2ஆ உடைச்சு ஒவ்வொன்றையும் பாதி பாதியா சாப்பிடுவேன். ஐயோ அப்பா. You're right, Ram. Thank you, ma'am. 12th question. ஒரு ரூம்ல 3 பேர் இருக்காங்க. Okay. அவங்க அவங்களுக்குள்ள ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிக்கிட்டா டோட்டல் ஷேக் ஹேண்ட்ஸோட எண்ணிக்கை என்ன? Answer me in 10 seconds. அது எனக்கு கால் வந்துருச்சு, நான் போறேன். ஆல் தி பெஸ்ட். It's 3, ma'am. You're right, Ram. Question number 13. If artwork is 98%, knowledge is 96%, Love is 54, luck is 47, money is 72, and leadership 97%. then what is the percentage of attitude? Sorry, ma'am. Next question, please. Okay, Ram. உலகத்தில் அதிகப்படியாக விற்பனையாகின்ற விளையாட்டுப் பொருள் எது? In 1977ல இங்கிலாந்துக்காரரான ஆன் ரூபிக்ங்கிற ஆர்கிடெக்ட் கண்டுபிடிச்ச ரூபிக்ஸ் கியூப் தான் உலகத்திலேயே அதிகமா விற்கப்படுற விளையாட்டு பொருள். You're right, Ram. Thank you, ma'am. Ram, now you answer 10th question. Here is your last question. Okay, ma'am. சார், இந்த கொஸ்டின் நான் Yes, you must, Meera.
உன்னோட அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட்னா வாட் வில் பி யுவர் ஆட்டிடியூட்? அம்மா, நான் வீட்ல இருக்கேம்மா. டூர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இங்க பயங்கர குளிர்ரா, நீயும் வந்திருக்கலாம். ஆமா. அட போங்கம்மா, பெரியவங்க போற ட்ரிப்ல நான் எதுக்கு? டேய், என் ஜூலி என்னடா பண்றா? அவ இங்கதான் இருக்கா. ஏதோ இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருந்த? ஆமாம்மா, இன்டர்வியூ போயிட்டு தான் இருக்கு. அப்படியா? அது முடிஞ்சதும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா. இப்ப வச்சிடுறேன். சரிப்பா. ஹலோ மேம். இப்போ எதுக்கு நீங்க போனை கட் பண்ணீங்க? அது ரேஞ்ச் கிடைக்கல. ரேஞ்ச் கிடைக்கிற இடத்துல தான் நீங்க இருக்கணும்னு நாங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம்ல. இந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்களா இல்ல? எஸ் மேம், நான் இதுக்கு ஆன்சர் பண்றேன். என் மாம் ஒரு ப்ராஸ்டியூட்டா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் எனக்கு என் அம்மாவை பத்தி தெரியும். என் அம்மாவோட கிளையண்ட் கண்டிப்பா என் அப்பாவை மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு மேடம். அதை சொன்னா ஒரு வேளை எனக்கு வேலை கிடைக்காமலையும் போலாம். பட் என்னால சொல்லாம இருக்க முடியல மேடம். இந்த கேள்வியை ரெடி பண்ண அவங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாது. ஓகே ராம். Now, questions are over. 2 minutes remain. உங்களுக்கு தேவைப்பட்டா ஏதாவது ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். Because you must answer one more question to pass this interview. Of course ma'am. Could you please repeat question number 13? நான் ரெடி பண்ற கேள்விக்கு அந்த ஆளு பதில் சொல்லிட்டா? You fail in this game, Meera. Okay, Ram. If hard work is 98%, knowledge 96%, love 54, luck 47, money 72, leadership 97, then what is the percentage of attitude? மேம், நான் இப்படி கேட்க கூடாது. எனி க்ளூ? Excuse me, மீரா. அவனை தோக்கடிக்கிறது நம்ம நோக்கம் இல்ல. அவனோட பொறுமையும் திறமையும் விவேகமும் எந்த அளவுக்கு கம்பெனிக்கு யூஸ் ஆகும் அதை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இந்த டெஸ்ட் உனக்கு தான். யூ காட் இட்? ராம், now luck is 47%. If you're lucky, that will increase into 72%. This is my clue. Ma'am, that attitude is 100%. You're absolutely correct, Mr. Ram. Thank you, ma'am. Ram, your interview is over. 12 கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுத்திருக்கீங்க. Okay. But the clue. Anyway, I'll get back to you soon. Thanks, ma'am.
Well done, Meera. You have done a great job. Thank you. ஹலோ Ram, I'm the managing director of Pinnacle. Devika here. எஸ் மேம். Congrats, Ram. You are appointed as new marketing executive of our company. தேங்க் யூ மேம். And our company wish you all the very best. ஓ தேங்க் யூ மேம். தேங்க் யூ so much. ஜூலி ஜூலி. Actually, I am really very sorry, Meera. This will be your last day in this company as HR executive. Mr. Gopi Kumar, meet our new HR manager, Miss Meera. Congrats, Meera. Thank you. You're welcome. டேய் சுரேஷ், டேய் இன்டர்வியூ என்னாச்சுடா? இட்ஸ் ஓவர் மேன். ரிசல்ட் என்னாச்சு? என்னாகும்? ஐ அப்பாயிண்டட் இன் பினாக்கிள் இந்தியா மச்சான். வாவ் கிரேட். அப்போ இங்க தானே வர? ஆமாண்டா. ஆனா அங்க வரதுக்கு எனக்கு வழி தெரியலடா. டேய் நம்ம ஊருக்கு வர ஜங்ஷன் தெரியும்ல? ஆமா. அங்க வந்துட்டு யார வேணாலும் கேளுடா, சொல்லிடுவாங்க. ஓகே. சரி மச்சான், அப்புறம் என் கேள்விக்கு பதில் கிடைச்சதா? ஓ ஐயோ, அந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன்டா. அந்த உண்மை கிராமம் பொய் கிராமம் அதானே? ஆ நீங்க எந்த ஊர்க்காரரா? என்ன விஷயம்பா? சுரேஷோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? எந்த சுரேஷ்? இன்னைக்கு கிரகப்பிரவேசம் நடக்குதுல? கிரகத்துக்கு பிரசவமா? என்ன சொல்ற? அது இந்த வீட்ல போய் குடி இருப்பாங்களே. அது என் வீட்டுக்கு பக்கத்து வீடு தானே. நானும் அங்கதான் போறேன். நான் உன் கூட வரட்டுமா? அப்போ உங்க வீட்டு வழியை கேட்டாலே போதும்ல? நீ அதை தான் கேட்டிருக்கணும். கரெக்டா சொன்ன. எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சுக்கிட்டு? ஆமா, நீங்க உண்மை ஊருக்கு போறீங்களா இல்ல பொய் ஊருக்கு போறீங்களா? என்னப்பா மறுபடியும் குழப்பற? ஒண்ணு இல்லண்ணா, நீங்க உட்காருங்க சொல்றேன். சரி, ஏதோ சொல்ற கேடு. ஹலோ. டேய் வழியை கண்டுபிடிச்சிட்டியா? வழியும் கிடைச்சிருச்சு, பதிலும் கிடைச்சிருச்சுடா. அப்படியா? கிடைச்சிருச்சா? அப்போ சொல்லு, அந்த ஒரே ஒரு கேள்வி என்னவா இருக்கும்? டேய், அந்த வழியில இருக்கிற அவரோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டா போதும்ல? அந்த ஆளு உண்மை ஊரை சேர்ந்தவனா இருந்தாலும் பொய் ஊரை சேர்ந்தவனா இருந்தாலும் அவன் சொல்ற பதில வச்ச உண்மை ஊர் எதுன்னு கண்டுபிடிச்சிட முடியாதா? உண்மையிலேயே நீ பிரில்லியன்ட்ரா. இதோ வரேன்டா. அப்ப உண்மையிலேயே நீ என் வீட்டுக்கு தான் வந்திருக்கியா? ஆமாண்ணே. அப்படின்னா லெஃப்ட் போ. ஓகே. அப்ப அந்த வழி எந்த பக்கம் போகுது? அது நீ சொல்லிக்கிட்டு